வணக்கம் நண்பர்களே, இட்ஸ் SubhaKarthick. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கிரேவியும் சிக்கன் 65 தான். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் 2 உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சதை போட்டுக்கலாம். 1/4 கிலோ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு லைட்டாக வதக்கிட்டு இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரை கிண்டி விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு லைட்டாக கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. தண்ணி வத்திருச்சு பாருங்கள். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா பார்க்கலாம். ஒரு அரை முறி தேங்காய், கொஞ்சம் சின்ன வெங்காயம் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் வெங்காயம், தேங்காய் துருவல், கொஞ்சம் பொரிகளில் போட்டுக்கலாம். குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும், சாப்பிட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த மசாலாவை. மிக்ஸி ஜார் கழுவி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி, அப்புறம் லைட்டாக கலக்கி விட்டுட்டு மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் வத்தப்பொடி, அப்புறம் சிக்கன் மசாலா பொடி, நல்லா கலக்கி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும். மசாலா வாடை நல்லா கொதிச்சிருச்சு. கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சுக்கலாம். அவ்வளோதான், சுவையான சூடான சிக்கன் கிரேவி ரெடி. இப்போ சிக்கன் 65 பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 3 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிளகாய் வத்தல் பொடி, கறி மசாலா பொடி ஒரு 2 ஸ்பூன், கலருக்காக இந்த கேசரி பவுடர் கொஞ்சமாக, அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்தாச்சு. இது ஒரு 1 மணி நேரம் அப்படியே ஊற விடணும். மசாலா எல்லாம் அதில் இறங்கணும். இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒவ்வொரு பீஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம்.
அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, கருகிடக்கூடாது. நல்லா வேகட்டும் எண்ணெயில். இந்த நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். புதுசாக சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 ட்ரை பண்ணுறீங்களா? இது சிம்பிள் மெத்தடு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும், டைமும் சேவ் ஆகும், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரெடி ஆகிடுச்சு கிறிஸ்பி சிக்கன் 65. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.